السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك هو على كل شيء قدير. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்லி ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று இரவு மரணமடைந்து விட்டார். நம்ம நாட்டில் 2 பேர் அரசியல் பின்புலம் இல்லாமல் அவர்களுடைய தனிப்பட்ட அறிவாற்றல் காரணமாகவும் திறமை காரணமாகவும் பெரிய அரசியல் பொறுப்புக்கு வந்திருக்கிறார். சமீபகால வரலாற்று. அதில் ஒருத்தர் டாக்டர் அப்துல் கலாம். அவர் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவர் இல்லை, அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவரும் இல்லை. ஆனால் அவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக உயர்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்றால், சிறுபான்மையின மக்களுக்கான உரிமைகளும் மரியாதையும் பறிக்கப்பட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு அந்த மதிப்பு கிடைத்தது. அதுக்கு ஒரே காரணமாக இருந்தது அவருடைய படிப்பு, அவருடைய கல்வி அறிவும் அவருடைய பங்களிப்பும் தான் அதற்கு ஒரே காரணமாக இருக்கும். எந்த அரசியல் கட்சியினுடைய தயவையும் அவர் தேடி போகவில்லை, யாருடைய கையையும் காலையும் பிடித்து அல்லது யார் காலில் விழுந்தும் அந்த அரசியல் அதிகாரத்தை அவர் பெறவில்லை. இன்னொருவர் பெரிய அரசியல் பின்புலம் இல்லாமல் நாட்டினுடைய அதிகாரமிக்க பொறுப்பை வகித்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். அவர் நிதியமைச்சராக திடீரென்று அறிவிக்கப்படுகிற வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இல்லை. பின்னால் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து கொண்டார் என்றாலும், அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக ஆனார் என்றாலும் கூட, நரசிம்மராவ் அவர்கள் 1991 நரசிம்மராவ் அவர்கள் பிரதமரான போது அவருக்கு அடுத்து நிதியமைச்சருடைய பெயராக மன்மோகன் சிங் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட போது உலகமே ஆச்சரியம் அடைந்தது. இவர் எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு முன்மொழியப்பட்டார் என்று ஆச்சரியம் அடைந்தது. காரணம், அவர் கட்சிக்காரர் அல்ல, காங்கிரஸ் கட்சிக்காரர் அல்ல. அதனால நம்முடைய நாட்டில் அதனால அவர் காங்கிரஸ் கட்சி என்று சொல்லப்பட்டாலும் நிதி அமைச்சரான பிறகு கட்சியில் சேர்க்கப்பட்டார் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அரசியல் பெரிய பின்புலம் கிடையாது, அரசியல் ரீதியாக அவர் ஈடுபட்டவர் கிடையாது. அரசியல் பின்புலம் இல்லாமல் நாட்டினுடைய நிதியமைச்சராக 5 ஆண்டுகள் இருந்தார், நாட்டினுடைய பிரதமராக 10 வருஷங்கள் இருந்தார். உயர்ந்த பொறுப்பிலே அதற்கு முன்னதாக நம் நாட்டினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்தார். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது, நம்முடைய நாட்டில் பயன்பாட்டில் இருந்த ரூபாய் நோட்டு தாள்களில் மன்மோகன் சிங் என்கிற கையெழுத்தோடு ரூபாய் நோட்டுகள் வெளியே வந்தது ஞாபகத்தில் இருக்கிறது. அவ்வளவு உயர்ந்த பொறுப்பிலே அவர் இருந்தார். அதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், அதுவும் அவருடைய படிப்பு தான் காரணம். அதனாலே டாக்டர் மன்மோகன் சிங் இறந்த பிறகு நமக்கு சில பாடங்கள் அதில் இருக்கிறது. இன்னைக்கும் அவர் இறந்து போயிட்டாருன்னா உலகத்துல பல பேர் அவருக்கு இரங்கல் செய்தி சொல்கிறார். அந்த இரங்கல் செய்திகளை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், வழக்கமாக இது மாதிரி பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க இறந்து போகும்போது
அது ஒரு இழப்பு, பேரிழப்புன்னு எல்லாம் சொல்லுவாங்க தான். ஆனா அதை தாண்டி ஒரு உள்ளார்த்தமான கவலையும் ஒரு உள்ளார்த்தமான மரியாதையும் அவர் மீது வைத்திருப்பதை, உலகம் வைத்திருப்பதை, நம் நாட்டில் மட்டுமல்ல உலகம் வைத்திருப்பதை நாம பார்க்கிறோம். முன்னாள் ஆப்கானிஸ்தானுடைய அதிபராக இருந்த ஹமீத் கர்சாய் இன்று அவருக்கான ஒரு இரங்கல் செய்தியில் சொல்லி இருக்கிறார், இந்தியா தனது தலைமகனை இழந்திருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ உலக தலைவர்கள் பல பேரும் அவர் விஷயத்தில் பேசுகிற அந்த சொற்கள் இருக்கிறது, உயர்ந்த வார்த்தைகள் இருக்கிறத, அந்த வார்த்தைகள் கவனத்திற்குரியவை. ஒரு சராசரியான அரசியல் தலைவருக்கு கிடைக்கிற மரியாதையை கடந்து அவர் மீது இந்திய மக்களும் உலகமும் அவர் மீது ஒரு மரியாதை வைத்திருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இந்த சூழ்நிலையில நாம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய, குறிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு சில வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. அப்துல் கலாம் ஆகட்டும், டாக்டர் மன்மோகன் சிங் ஆகட்டும், ரெண்டு பேரும் இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர், இந்தியாவினுடைய உயர்ந்த பதவிகளை அலங்கரித்தவர், அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள், ஆனால் அனைத்து தரப்பு மக்களாலும் உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்களாலும் பாராட்டப்பட்டவர். அப்படி அவர்கள் பாராட்டப்பட்டதற்கான காரணம் என்ன என்று தேடி பார்த்தீர்கள் என்றால், முதலில் தெரிய வருவது அவர்களுடைய படிப்பறிவு. ஒரு சிறுபான்மை சமுதாயமாக நம்ம நாட்டில் இருக்கிற நாம இங்க இருக்கிற மக்களை ஜெயிச்சு வாழ்றதுக்கு நம்முடைய பாரம்பரியம் பெருசா உதவாது. சில ஊர்கள்ல பாரம்பரியம் உதவும், இங்க நம்முடைய பாரம்பரியம் பெருசா உதவாது. அதே போல மற்ற நடவடிக்கைகள் பெருசா உதவாது. நம்முடைய நாடு என்கிற அளவிலும் சரி, உலகளாவிய அளவிலும் சரி, நாம் மரியாதையை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் பணி கல்வியில் கவனம் செலுத்துவது. யோசிச்சு பாருங்க, இவருக்கெல்லாம் ஒரு பிரதமர் ஆவார் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத விஷயம். இஸ்லாம் ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது, அல்லாஹ் அவன் நாடுகிறவர்களை அதிகாரத்தில் நியமிக்கிறான். நான் ஆரம்பத்தில் ஓதிய திருக்குர்ஆனுடைய வசனம், குல் நபி நீங்கள் சொல்வீராக, அல்லாஹும்ம இறைவா, மாலிக்கல் முல்க், அவனுக்குத்தான் அரசுகளின் அதிகாரம் இருக்கிறது. மாலிக்கல் முல்க்னா அரசுகளின் அதிகாரம் அல்லாஹ் இடத்துலதான் இருக்கிறது. அரசருங்கிறவர் என்ன செய்யறாரு? இந்த உலகத்தை எப்படி நடக்கணும்னு ஒரு தீர்மானம் இருக்கோ அதை நோக்கி மக்களை வழி நடத்துறார். அது அல்லாஹ்வுடைய பணி. அந்த அரசுகளை நிர்வகிக்கிற அரசியல்வாதிகளை, அரசியலாளர்களை, ஆட்சியாளர்களை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அதிகாரங்களின் சொந்தக்காரனே, தூத்தில் முல்க மன்தஷா, நீ விரும்புகிறவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாய், வதன்சிஉ மிம்மன் தஷா, நீ விரும்புகிறவரிடமிருந்து அதிகாரத்தை பறித்துக் கொள்கிறாய் என்று திருக்குர்ஆனுடைய ஆலு இம்ரான் அத்தியாயத்தினுடைய இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால அதிகாரம் அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுக்கிறது. நம்ம வேற எங்கேயும் போக வேணாம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எடுத்துக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால எத்தீமாக, ஒரு அனாதையாக, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் பின்னால் அவர்களுக்கு யோசிக்கவே முடியாத அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தார். அவங்களுடைய 53வது வயசு வரைக்கும் வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருந்தது, சிரமங்களை தாங்கியதாக இருந்தது. 53 வயசிலிருந்து ஒரு 8 வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய பெருநிலப்பரப்பு, மக்கா மதீனா என்ற அரபகத்தினுடைய பெருநிலப்பரப்பை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலப்பரப்பின் அரசராக உயர்ந்தார்கள். யோசிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் மக்கால இருக்கும்போது அருளிய அத்தியாயங்களில் ஒன்று யூசுப் அத்தியாயம். யூசுப் அத்தியாயம் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஓதி ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் பட்டுக் கொள்வார்கள். மக்காவில் ஏற்படுகிற சிரமங்கள், சிக்கல்களை பார்க்கிற போது, அதை காண்கிற போது யூசுப் அத்தியாயத்தில் என்ன இருக்குது?
கிணற்றில் தூக்கி வீசப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் எகிப்து தேசத்தின் பேரரசராக வளர்ந்தார்கள் என்கிற செய்தி இருக்கிறது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முகம் பார்த்துக் கொள்கிற கண்ணாடியாக சூரத் யூசுப் அத்தியாயம் இருந்தது என்று திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்வார்கள். அதே போல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மக்காலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். உயிருக்கு பயந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் கொஞ்ச வருஷத்துல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அரபகத்தின் ஆட்சியாளராக உயர்த்தினார். அவர்களது வழியில் தொடர்ந்து வருகிற அரசாங்கங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அதே போல நம்மளுடைய சஹாபாக்களை யோசிச்சு பாருங்க, ஹலீஃபாக்களை யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு சராசரி வியாபாரி. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகங்களை மேய்ப்பவர். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகை ஓட்டி ஒட்டகங்களை மேய்ப்பவர். அந்த அவங்க அத்தா திட்டுவாருன்னு வருது. அவங்க அத்தா ஹத்தாபு. உமர் ரலியல்லாஹு தஆலா விஷயத்தில் கண்டிப்பானவராக இருப்பார். ஒட்டகங்களை கூட மேய்க்க தெரியாதது உனக்கு என்று கண்டிப்பார் என்று வருகிறது. ஆனால் அவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக பிற்காலத்தில் உயர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு சராசரியான வியாபாரி, யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. அவங்களுடைய வரலாற்றை வாசிக்கிற போது இவர்கள் இவ்வளவு பெரிய அரசாங்கத்தின் ஆட்சியாளராக வருவார்னு யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகிற வரைக்கும் ஏழை. நான் அதற்கு முன்னதாக கூட உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவருக்கு ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு வசதி வந்ததே கிடையாது. மௌத்தாகிற வரைக்கும் ஏழையாக இருந்தார் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா. ஆனால் அல்லாஹ் அரபகத்தின் அரசராக அவர்களை வைத்திருந்தார். திருக்குர்ஆன் பல வரலாறுகளை சொல்லி காட்டுது. திருக்குர்ஆன்ல ஒரு வரலாறு, குர்ஆன் இன்னொரு வரலாறு சொல்லு. யூதர்கள்ல தாலூத் அப்படிங்கிற ஒரு படையில தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண வீரராக இருந்தார். கல்லெறிகிற வீரர். அந்த காலத்துல யுத்தம் செய்யறதுல இது வந்து கவன் அடிப்பாங்களா இல்லையா, கல்லெறிகிற கவன் அடிக்கிற வீரர், அவ்வளவுதான். அவரை அல்லாஹு தஆலா பிற்காலத்தில் யூதர்களின் பேரரசராக, பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்த அரசர்களின் புகழ்மிக்க ஒரு அரசராக அல்லாஹ் உயர்த்தினான் என்கிற வரலாற்றை சொல்லு. ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அல்லாஹ் நாடி தீர்மானிப்பவர்களுக்கு கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதே வரிசையில தான் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய நிதியமைச்சரானதும் அதற்கு பின்னால் 10 வருஷம் அவர்கள் பிரதமராக இருந்ததும் இருக்கு. அவரு பொருளாதாரத்துல முதல்ல BA படிச்சார். அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் MAவும் படிச்சாரு நம்ம நாட்டுல. இந்த MA படிச்சு முடிச்ச பிறகு இங்கிலாந்துல இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சாரு. அதுக்கு பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் PhD படிச்சார். இந்த படிக்கிற காலகட்டத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற படிப்பு பிற்காலத்தில் எந்த மரியாதையை தரும் என்று நாம் கற்பனை கூட செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களில் இளைய தலைமுறை உணர வேண்டிய விஷயம், படிப்பு சாதாரணமானதல்ல. ஒரு பரீட்சை எழுதி அதில் தேர்வு பெற்று அதில் ஒரு மரியாதையை பெறுவது என்பது சாதாரணமானதல்ல. நம் வாழ்க்கையை எங்கோ உச்சத்தில் உயர்த்தி வைக்கக்கூடியது. காசு பணம் அந்த உச்சத்தில் கொண்டு போய் வைத்து விடாது. எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், முதலாளிகள் இருக்கிறார்கள். அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகளை இப்படி ஒரு உயரத்திற்கு கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது. யாராவது சிலர் தெய்வாதீனமாக அப்படி ஒரு சிலர் அந்தஸ்தை அடையலாம். அவர்களுக்கு அதற்குரிய தகுதி இல்லை என்றால் அதில் நிலைத்திருக்க முடியாது. ஆனால் கல்வி என்பது அப்படி அல்ல. சாமானிய மனிதரை கூட உயரத்தில் நிறுத்தி வைத்து விடக்கூடியது. இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் சமுதாயம் மிக அழுத்தமாக மனதில் கொள்ள வேண்டிய விஷயம். நாம எதிலெல்லாமோ கவனம் செலுத்துறோம். நம்மளோட கவனம் எதிலெல்லாமோ இருக்கு. பெரும்பாலும் காசு பணம் சேர்க்கிறது அப்படிங்கிறதுல சின்ன வயசுல இருந்து குறியாயிடுது. அதனாலே அற்பமாக கிடைக்கிற காசுக்காக நாம வாழ்க்கையின் மிக உயர்ந்த நேரங்களை, மிக வலிமையான, மிக சக்தி வாய்ந்த நேரங்களை வீணாக்கிறது. படிக்க வேண்டிய காலத்துல படிக்கிறதுக்கு மதிப்பு கொடுக்காம போறோம். ஆனால் படித்த காரணத்தால் தான் அவர் படிச்சார். முதல்ல
ஒரு ஒரு திட்டமிட்ட இலக்குடனான படிப்பு இருந்ததுன்னு பார்க்கிறோம். BA பொருளாதாரம் படிக்கிறாரு, MA பொருளாதாரம் படிக்கிறாரு, அதற்கு பிறகு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில போய் அங்கும் பொருளாதாரம் படிக்கிறாரு, அதற்கு பிறகு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே அவர் PhD படிக்கிறாருங்கிற போது இந்த திட்டமிட்ட உழைப்பு இருக்கிறதே யாரையும் உயரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இங்கெல்லாம் படித்து விட்ட பிறகு அவர் இந்தியாவுக்கு திரும்பி வருகிற போது இந்திய அரசாங்கத்தில் பொருளியல் துறையில் முக்கிய பதவி அவருக்கு கிடைக்கிறது. காரணம் அதுக்கான படிப்பு இருந்துச்சுன்னு. யார் கையையும் பிடிக்கல, யார் தயவையும் நாடல, முக்கிய பதவி கிடைக்கிறது. அதற்கப்புறம் அவருடைய தகுதியின் மேல ஒவ்வொரு படித்தரமாக உயர்ந்து இந்தியா ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக உயர்கிறார். கடந்த 4 பீரியட்ல, கடந்த 2 பீரியட்ல சக்திகாந்த் தாஸ் ஒருத்தர் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னரா இருந்தார். யாருக்குமே அவரை பிடிக்கல. அவர் அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர்னு எல்லாரும் பேசினார். மத்திய ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார் என்கிற ஒரு காரணத்திற்காக சுமார் 6 வருடம் ரிசர்வ் வங்கியினுடைய தலைவராக அவர் இருந்தார். அப்படி இவர் இருக்கல, அப்படி வந்தவர் அல்ல, அவர் அப்படி இருந்தவரும் அல்ல. அவருடைய தகுதியாலும் தரத்தாலும் அந்த உயர்ந்த அந்தஸ்து அவருக்கு கிடைச்சது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யர்ஃபா இல்லாஹ் அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ஈமான் கொண்டு கல்வி அறிவு பெற்றவர்கள், ஈமான் இருக்கிறவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். கல்வி அறிவு பெற்றவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். ஈமானும் கல்வி அறிவு இருக்குமானால் அல்லாஹ் இந்த உலகத்திலும் உயர்த்துவான், நாளை மறுமையிலும் அல்லாஹ் உயர்த்துவான். கல்வி நம்மை நிச்சயம் உயர்த்தி கொண்டே இருக்கும். மன்மோகன் சிங் 91ல அவரை பிரதமர் நரசிம்மராவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நரசிம்மராவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நரசிம்மராவனுடைய PA, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி இவருக்கு போன் பண்ணி, நீங்க நாளைக்கு அமைச்சரா பொறுப்பேற்க போறீங்கன்னு சொல்றாரு. மன்மோகன் சிங் சொல்றாரு, நான் அந்த ஜோக்குன்னு நினைச்சேன். எனக்கு போன் பண்ணி நீங்க தான் அடுத்த பினான்ஸ் மினிஸ்டர், நீங்க தான் அடுத்த நிதியமைச்சர்னு சொல்லும் போது நான் ஜோக்குன்னு நினைச்சேன், நான் தயாராகல. அடுத்த நாள் காலையில 2வது போன் பண்ணி ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்ட போதுதான் எனக்கு அதன் சீரியஸ் புரிந்தது. திரும்ப அவர் சொல்றாரு, என்ன ரெடியா சொல்றீங்க, என்ன ரெடியா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப எதிரில பேசினவரு, என்னங்க சீரியஸ் புரியாம இருக்கீங்க அப்படின்னு கண்டிக்கிறார். என்னங்க, நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க தான் பினான்ஸ் மினிஸ்டர், ரெடியாகி வாங்க என்று அவர் கண்டிக்கிற குரலில் பேசிய பிறகு தயாராகி போனார் மன்மோகன் சிங்னு அவரை பத்தி செய்தி சொல்லுது. அவ்வளவு ஆச்சரியம். இதுல என்னன்னா, இதுல இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா, அவர் எந்த தேர்தலையும் நின்னதில்லை. 1992 எந்த தேர்தல், ஒரே ஒரு தடவை டெல்லியில பாராளுமன்ற தேர்தலில் நின்னாரு, இப்ப தோத்து போயிட்டான். ஒரு தடவை தேர்தலில் நின்னாரு, தோத்து போனாரு. அதுக்கப்புறம் எந்த தேர்தலும் நின்னது. பெரிய வசதியானவரும் இல்லை. நிதியமைச்சராகிற வரைக்கும் அப்படின்னா அப்ப அவர் யாரா இருக்கிறார்னா, இந்தியா ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருக்கிறார். ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துற ரூபாய் தாள்ல கையெழுத்து போடுகிற பதவி அப்படின்னாலே அது எவ்வளவு பெரிய பதவின்னு நாம உணரலாம். அவ்வளவு பெரிய பதவியில் இருந்த போதும் நிதியமைச்சராவதற்கு முன்னால் நத்திங் தட் ஹி டிரைவ் எ மாருதி 800. பத்திரிகை சொல்லுது, மாருதி 800 காரை மட்டும்தான், அதுதான் அவர் ஓட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் எந்த காரும் ஓட்டுனது இல்லை. நிதியமைச்சராகிற வரைக்கும் மாருதி 800 தவிர எந்த காரும் அவர் ஓட்டுனதில்லை. ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு கிடைத்த கார்கள், எப்படியெல்லாம் கார்கள் கிடைத்தது, ஒரு பிரதமர் பயன்படுத்தக்கூடிய கார்ல என்னெல்லாம் வசதி இருக்கும், எவ்வளவு உயர்தரமான கார்கள், அவர்களுக்காகவே விசேஷமாக வடிவமைக்கப்படுகிற கார்கள், அவர்களுக்காகவே விசேஷமாக வடிவமைக்கப்படுகிற தனி விமானங்கள். அதுக்கப்புறம் அவருடைய பயணம் முழுக்க மிக உயர்ந்த தரத்திலானதாகத்தான் இருந்தது. அப்ப காசு குணத்திலையும் சாதாரணமான ஆளு. குஷ்வந்த் சிங் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், ஜோக் எழுத்து, சீக்கியர்கள்ல ஒரு எழுத்தாளர் இருந்தாரு, நல்ல எழுத்தாளர், நகைச்சுவையாக எழுதுவார்.
அவருடைய எழுத்துக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு. குஷ்வந்த் சிங் சொல்றாரு, அவர் தேர்தலில் நின்ற போது 1999 நடைபெற்ற தேர்தலில் இருந்த போது வாடகை காருக்கான செலவு 2 லட்சம் அவரால் கொடுக்க முடியவில்லை. என்னிடமிருந்து அவர் கடன் வாங்கி இருந்தார். வாடகை காருக்கான 2 லட்சத்தை அவரால் கொடுக்க முடியல, எங்கிட்ட இருந்து கடன் வாங்கி இருந்தாரு. பின்னால அதை எனக்கு திருப்பி கொடுத்து விட்டார். இதுதான் மன்மோகன் சிங். அவர் நிதியமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரால் இந்த 800 மாருதி 800 கார் தான் அவரால் ஓட்ட முடிஞ்சது. அதுக்கு மேல அவருக்கு வசதி இல்லை. தேர்தலில் நிற்கும் போது 2 லட்சம் ரூபாய் அவர் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி செலவழித்து வாடகை காருக்கு செலவழித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு கிடைத்த மரியாதை, உலகளாவிய மரியாதை ஆச்சரியகரமானது. ஒரு பத்திரிகை 2010 அவரை பத்தி சொல்லுது, த லீடர் ஆஃப் அதர் லீடர்ஸ் லவ். உலகத்தின் மற்ற அரசு தலைவர்களின் அன்பிற்குரிய தலைவராக டாக்டர் மன்மோகன் சிங் மாறினார். அவர் இந்தியாவுடைய தலைவராக மட்டும் இருக்கல, உலக தலைவர்களின் அன்பிற்குரிய தலைவராக மாறினார். அமெரிக்க ஜனாதிபதியாக ஒபாமா இருக்கிற காலகட்டத்தில் ஒபாமா ஆட்சி தலைவர்கள் வரும்போது விருந்து கொடுப்பார் இல்லையா, அவருடைய அரசு காலகட்டத்தில் அதிக பணம் செலவு செய்து அவர் கொடுத்த விருந்து டாக்டர் மன்மோகன் சிங் அமெரிக்காவுக்கு போன போது அவருக்கு கொடுத்த விருந்து தான். ஒபாமா அவர் கொடுத்த விருந்துலேயே அதிக காசு செலவு பண்ணி விருந்து கொடுத்திருக்கிறாரு மன்மோகன் சிங்குக்கு என்றால் அது அவருடைய அரசியல் அதிகாரத்தை பாராட்டி அல்ல, அவருடைய அரசியல் அதிகாரத்தை பாராட்டி அல்ல, அவருடைய கல்வி அறிவுக்கு கொடுத்த மரியாதை. இது நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது சகோதரர்களே. அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு சிறுபான்மை சமுதாயமாக நாம நம்முடைய வளர்ச்சிக்கு யாரையோ நாடி யாருடைய தயவையோ நாடி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தயவுக்கு அடுத்து நாம நம்மளை முன்னேற்றிக்கிறோம். முன்னேற்றுகிற போது நம்முடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அந்த முன்னேற்றத்திற்கு முக்கியமாக தேவைப்படுவது படிப்பு. அதற்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் தான் மன்மோகன் சிங். அதிகாரம் நம்ம மார்க்க என்ன சொல்லுதுன்னா, அதிகாரம் உங்களுக்கு எப்ப வேணாலும் வரலாம், திடீர்னு வரலாம். திடீர்னு நீங்க ஒரு பள்ளிவாசல் தலைவர் ஆயிடலாம். யோசிச்சு பாருங்க, பள்ளிவாசல் தலைவர் ஆயிடலாம். திடீர்னு பள்ளிவாசல் தலைவர் ஆயிட்டா அது எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு ஜமாத்தை வழி நடத்துற பொறுப்பு. ஒரு ஜமாத்துல குறைஞ்சது ஒரு 500 பேர் இருப்பாங்க. இந்த ஜமாத்தை வழி நடத்துற பொறுப்பு. இப்ப நம்மகிட்ட என்ன வேணும், அதுக்கான கேப்பபிலிட்டி, அதுக்கான தகுதி வேணுமா இல்லையா? திடீர்னு நம்ம வச்சிருக்கிற கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி ஆகி ஒரு 100 பேர் 200 பேரை வழிநடத்துகிற பொறுப்பு அளவுக்கு நாம உயர்ந்துடலாம். இப்ப நம்ம மட்டும் முடியாது, 100 பேருடைய குடும்பத்திற்கு பொறுப்பேற்றவர்களாக நடந்து கொள்ளணும்னு இருக்கிற போது நமக்கு என்ன தகுதி தேவைப்படும், என்ன திறன் தேவைப்படும்? அது மாதிரி பெரிய மனிதர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி. அவங்க தாய் தகப்பன் உருவாக்கி வச்சிருக்கிற சாம்ராஜ்யம், உருவாக்கி வச்சிருக்கிற பெரிய நிறுவனம், அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? பிள்ளைங்களுக்கு இருக்கணும். நாமெல்லாம் பெரிய பணக்காரர்களாக இருந்தா பிள்ளைங்களை வளர்க்கறதுல கவனம் இல்லாம வந்துடுறோம், பொறுப்பு இல்லாம வளர்ந்துடுறாங்க, தகுதி இல்லாம வளர்ந்துடுறாங்க. அவருக்கு பிறகு இந்த நிறுவனங்களை சிறப்பாக எடுத்துக்கொள்வதற்கான தகுதி வேணுமா இல்லையா? நம்ம மார்க்கம் சொல்லுதுங்க, நீங்க எப்ப வேணாலும் தலைவராகலாம். ஒவ்வொரு மூமினும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், எப்ப வேணாலும் தலைவராக வாய்ப்பு இருக்குது. தலைவர் ஆன பிறகு படிக்க முடியாதுங்க, தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சுக்குங்க. ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், தஃபக்கஹு கப்ல அன் துஸவ்வது. நீங்கள் தலைவர்களாக்கப்படுவதற்கு முன்னால் தேவையான அறிவை படித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் படிப்பு முக்கியம். வயசானா படிக்க கூடாதுன்னு இல்லை, நம்ம துறையில நம்ம படிக்கலாம். ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு, தேங்காய் வியாபாரி. தேங்காய் வியாபாரிக்கு என்ன தெரியும்? தேங்காய் வியாபாரிக்கு என்ன தெரியும்? தோட்டங்கள், அவர் தோட்டம் வச்சிருக்காரு. ஸோ அதனால தோட்டத்தில் தேங்காய் வாங்குறதுக்கு கூட அவர் வெளியே போக வேண்டியதில்லை. கிடைக்கிற தேங்காய் எடுத்து யாராவது வர்ற மொத்த வியாபாரிகள்கிட்ட வித்துட்டா போதும். சும்மா பேசாம உட்காந்து கணக்கு எழுதி வச்சுட்டா போதும். ஆனா ஒரு தேங்காய் வியாபாரி படிச்சார்.
இந்த தேங்காய் வியாபாரத்துல இப்ப என்னெல்லாம் ட்ரெண்ட் இருக்குதுன்னு படிச்சேன். ஒரு தேங்காயாக விற்கும் போது அதுக்கு கிடைக்கிற லாபம் என்ன, அதை மதிப்பு கூட்டி விற்கும் போது அதுக்கு கிடைக்கிற லாபம் என்ன அப்படின்னு படிச்சேன். ஒண்ணு இல்லை, தேங்காயை சுரண்டி அதுல இருக்கிற நார்களை மட்டும் எடுத்து நார்களை மட்டும் தனியா வித்தாரு. நார் வாங்குறதுக்குன்னு மட்டும் ஆள் இருக்கு, சும்மா குப்பையில் வீசப்பட்ட நார். இன்னைக்கு அந்த நாறு பல காரியங்களுக்கு தேவைன்னு நாருக்கு மட்டும் தனியார், அதுக்கு மேல இருக்கிற ஓடு, அந்த ஓட்டுக்கு தனி பலன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தேங்காயை நம்ம வித்தா என்ன விலை கிடைக்குது, நாம ஒரு ஹோல்சேல் ஆளுக்கு விற்கும் போது என்ன விலை கிடைக்குதுன்னு பார்த்தாரு. நாமளே ஏற்றுமதி செய்தா என்ன அப்படின்னு அவருக்கு தோணுச்சு, முயற்சி பண்ணாரு. ஒரு சாதாரண தோட்டத்தில் தேங்காய் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய தேங்காய் எண்ணெய் வியாபாரியாக மாறி போனார். ஒரு தேங்காயை வச்சு இதை வச்சு என்ன பண்ணலாம், எண்ணெய் தயார் பண்ணலாம், எப்படி எண்ணெய் தயார் பண்ணாங்க. உலகளாவிய அளவுல தேங்காய் எண்ணெய் வியாபாரியாக மாறினார். ஒருத்தர் 2 பேர் அல்ல, நான் அதனாலதான் பேரு சொல்லுது. ஒருத்தர் 2 பேர். இந்த விவிடி தேங்காய் எண்ணெய்னு ஒரு தேங்காய் இருக்க, அந்த அவரு தூத்துக்குடிக்காரர், ரொம்ப சாதாரணமான ஆளு. ஆனால் வியாபாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன நுட்பங்கள் நுணுக்கங்கள் இருக்கிறது என்பதை படித்து அதில் ஈடுபட்ட போது இன்னைக்கு அவருடைய பிராண்டுக்கு ஒரு உலகளாவிய அந்தஸ்து கிடைச்சது. என்ன ஆகுது, நம்ம படிப்பு நம்மை உயரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். யாராக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கடலை வியாபாரியாக இருந்தா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு வழி இருக்குதா இல்லையா? ஒரு கடலை வியாபாரியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மளிகை கடைக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு பெயிண்ட் அடிக்கிறவராக இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுது, நம்முடைய மக்கள் சின்ன சின்ன தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த தொழிலில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சிங்கிறத பத்தி நாம ஏன் படிக்க கூடாது? மொபைல் பாக்குறோமே, மொபைல்ல வீணா போனதை பாக்குறோம். நம்ம தொழில் சார்ந்ததை பார்த்தா நிறைய தகவல்கள் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். நம்ம என்ன துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் இருக்கிற அறிவு கிடைக்கும். என்னிடத்துல ஒருவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். உங்கள நிறைய பேர் பெயிண்டர்கள் இருக்காங்க, ஆனா எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெயிண்டரா இருக்காங்க. இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் தொழில்நுட்பம் இருக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கான். அதனால இவரை நம்பி ஒரு வேலை கொடுத்தா நமக்கு காசு வேஸ்ட், நமக்கு நம்முடைய தேவையும் நிறைவேறதில்லைங்கிற சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொல்றோம். இன்னைக்கு ஒரு திட்டத்தை இன்னைக்கு என்ன செய்யறோம், ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல டிசைன் போட்டு காமிச்சு கொடுத்து இது மாதிரி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் வாங்குகிற காலகட்டத்துல நாம இன்னும் பழைய நிலையிலேயே இருந்தா எப்படி முன்னேற முடியும்? சாதாரண இரும்படிப்பதில் கூட புதிய டெக்னாலஜிகள், புதிய மாற்றங்கள் வந்திருக்கு. ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமானால் அது என்ன துறையில் இருக்கிறதோ அந்த துறை சார்ந்து என்ன புதிய செய்திகள் வந்திருக்கிறதோ அந்த புதிய தகவல்களை தெரிந்து அதில் ஈடுபடும் போதுதான் சமூகம் ஜெயிக்க முடியும். ஈடுபட்டால் நிச்சயம் ஜெயிக்க முடியும். அப்துல் கலாம் அதற்கு ஒரு உதாரணம். நான் சொல்கிறேன், இந்த 2 பேரும், அப்துல் கலாமும் சரி மன்மோகன் சிங்கும் சரி, அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்களுடைய உச்சம் தொடுவதற்கு யார் கையையும் அவருக்கு பிடிக்கல, யார் காலையும் அவர்கள் பிடித்தது, யார் தயவையும் அவர்கள் நாடியதில்லை. அப்துல் கலாம் 2வது தடவையாக நீங்க ஜனாதிபதிக்கு போட்டியிடுங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, எனக்கு போட்டியா இன்னொருத்தர் நிப்பார்னா எனக்கு வேண்டாம், எனக்கு எதிராக ஒருத்தர் போட்டி போடுவார்னா எனக்கு வேண்டாம் என்று சொல்லித்தான் அந்த பொறுப்பிலிருந்து அவர் வெளியே வந்தார். இன்றைக்கும் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற மரியாதை எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. ராமேஸ்வரத்துக்கு போக்குற வழியில பேக்கரும்பு என்கிற இடத்துல அவருடைய நினைவு சின்னம் இருக்கிறது. தினசரி அங்கு வந்து போகிற விசிட்டர்ஸ், பார்வையாளர்கள், பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இருக்கு. ஒரு மனிதனுடைய மரியாதையை நாம் பார்க்கிறோம். அவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் இன்று வரைக்கும் ஆட்கள் வந்து போகிறார்களாம். அவங்க வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இன்ன வரைக்கும் அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கூட்டமா பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்தி இதுதான் அப்துல் கலாம் அந்த வீடுன்னு பார்த்துட்டு போறாங்க. இப்போ ஒருவருடைய கல்வி அறிவு ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை எந்த அளவில் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதை நாம் பார்க்க. இன்னைக்கு நம்ம பசங்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட சீக்கிரம் காசு சம்பாதிச்சிடணும். இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு, சீக்கிரம் பிரபலம் ஆயிடணும்.
ஏதாவது ஒரு வகையில சேர்ந்து, ஒரு இயக்கத்துல சேர்ந்து, அமைப்புல சேர்ந்து, அல்லது ஏதாவது ஒரு வகையில சில வேலைகளை செஞ்சு பிரபலம் ஆயிடணும் அப்படின்னு நினைப்பு இருக்கு. இளம் பருவத்தை கல்விக்காக செலவிடாமல் இளம் பருவத்தை அவர்கள் விரும்புகிற வழியில் செலவழித்து விட்டு வயது முதிர்ந்து வருகிற நேரத்தில் கை சேதப்படுகிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதை மாற்ற வேண்டும். நாம மாறணும்னு நினைக்கிறோம். நம்மில் ஒவ்வொருவரும் சகோதரர் குர்ஆன் ஓதுகிற பழக்கத்திலிருந்து, அது நம்ம தீனுக்கு அடிப்படை. குர்ஆன் ஓதுகிற பழக்கத்திலிருந்து இன்னைக்கு குர்ஆன் ஓத கத்துக்கிறதுக்கு நிறைய மாற்றம் வந்துருச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், இதே நம்ம கையில வச்சிருக்கிற செல்போன் தான். எதையோ பாக்குறதுக்கு ஒரு கிராத்தை போட்டுவிட்டு இப்ப எல்லாம் என்ன வந்துருச்சு, அது வேகமா ஓதுனா கூட அதனுடைய பிளேயிங் ஸ்பீடு நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு அது மெதுவா ஓதும். ஒருத்தர் சொன்னார், எனக்கு வாக்கியா சூரா ஓதுன ஆனா வரமாட்டேங்குதுன்னு ஒரு காரணம் இல்லை. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கியா சூராவை பற்றி சொன்னார்கள், யார் மக்ரிபு தொழுகைக்கு பிறகு வாக்கியா சூரா ஓதுகிறார்களோ அவர்களை வறுமை தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற போது ஏதாவது சப்ப காரணங்களை இதற்காக சொல்லலாமா என்ன? கொஞ்சம் யூடியூப்ல வாக்கியா சூரா நமக்கு பிடிச்சதை போட்டு கொஞ்சம் பிளே, அதனுடைய ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 4 நாள் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இதை கேட்டுக்கிட்டே ஓதுனோம்னா படிச்சிட மாட்டோமா? எல்லா வாய்ப்புகளும் நம் கைவசத்தில் இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய அலட்சியமும் நம்முடைய சோம்பேறித்தனமும் முன்னேற்றத்தை பாதித்து விடக்கூடாது. நாம மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்கு இதே போல தான் தொழுகையை பற்றி, இதே போல மற்ற கடமைகளை பற்றி, எப்படி மார்க்கத்தை பற்றி நாம தெரியணுமோ அதே போல நம்முடைய தொழிலை பற்றி, நாம் ஈடுபட்டிருக்கிற தொழில், அதே போல புதிய புதிய வாய்ப்புகள், எத்தனையோ புதிய வாய்ப்புகள். அந்த புதிய வாய்ப்புகளை தேடி நாம முயற்சி செய்கிற போது வழிகள் திறக்கும், நாம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால சகோதரர்களே, படிப்பு ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும். யார் வயசு ஒரு தடையே கிடையாது. சிங்கப்பூரை உருவாக்கிய லீ குவான் யூ அவருடைய 93வது வயசுல அவர் சொன்னது ஞாபகம் இருக்கு, நான் கம்ப்யூட்டர் மவுஸ் பிடித்து கம்ப்யூட்டர் படிச்சுக்கிறேன்னு சொன்னார். 93வது வயசுல. நம்ம கொஞ்சம் வயசாச்சுன்னா நமக்கு எதுக்குடா கம்ப்யூட்டர்னு கேட்போம். நம்ம அதை வச்சு என்ன செய்ய போறோம்னு கேட்போம். ஆனால் உலகத்தை யார் சிறந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தார்களோ அவர்கள் யாரும் இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்வதில் கவனமாகத்தான் இருப்பார். உலகத்தில் நடைபெறக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வார்கள், தங்களை உருவாக்கிக் கொள்வார்கள். யார் அப்படி உருவாக்கி கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிப்பார். அப்படி சாதாரண நிலையிலிருந்து தன்னுடைய அறிவாற்றலால் ஜெயிச்சவர் தான் டாக்டர் மன்மோகன் சிங். நமக்கு ஒரு கவலை வர்றது காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை இப்படியெல்லாம் ஆளுகளை பார்க்க முடியறது, உலகத்தால் மதிக்கப்படுகிற அறிஞர்களை நம்ம பார்க்க முடியறதில்லை. மக்களுக்கு இடையிலே பிளவையும் வன்முறையும் முட்டாள்தனத்தையும் பரப்புகிற குழு மனப்பான்மையும் மத வெறுப்பையும் இன வெறுப்பையும் பரப்புகிற ஆட்சியாளர்களைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்க தன்னுடைய அறிவாற்றலால் உலகத்தின் கவனத்தை கவர்ந்த ஒரு தலைவராக அவர் இருந்தார் என்பது அவருக்குரிய பெருமை. நாம பாடம் படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தலைவர். அவர்கிட்ட இருந்த 2வது முக்கியமான விஷயம், முதல்ல இருந்தது படிப்பு, 2வது இருந்தது பண்பு. அவருடைய பண்பு. நேற்றுக்கு ஒரு தலைவர் அவரை பத்தி பேசுறார். நேற்று ராத்திரி 10:30 மணிக்கு அவர் இறந்து போனாரு. 11 மணிக்கு அவரை பத்தி பேசுறாரு. எடுத்த உடனே யோசிக்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரர். அரசியலில் காசு வாங்காமல் பிழைப்பு நடத்தவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. காசு இல்லாம அரசியல் நடத்த முடியாது. யார் அப்படி சொல்றானோ அவர் யாரும் அதில் நிலைக்க முடியாது அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிட்டு. ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் நாம் வாழ்கிற இன்றைய காலகட்டத்தில் தான் அவர் ஆட்சியாளராக, இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார். அவரை பற்றி அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரர். அவர் மேல எந்த ஊழல் கரையும் சொல்லப்பட்டதில்லை. அப்ப அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல்வாதியும் மன்மோகன் சிங்கை மதிக்காமல் இருக்க முடியாது. காரணம், அவர் கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரர். ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க, ஆட்சி அதிகாரம்னு இல்லைங்க, ஒரு பள்ளிவாசல், நான் பள்ளிவாசல்ன்றது நம்ம வழக்கத்துக்காக சொல்றேன், ஒரு பள்ளிவாசல் தலைமையில் இருக்குது. அதுல இருந்து
ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, அல்லது ஒரு குடும்பம், அல்லது ஒரு கம்பெனி, அதனுடைய ஒவ்வொரு நிலையிலும் யாரும் கையை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கை சுத்தமாக வைத்துக் கொள்பவர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் உயர்வார். ஹஸரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க மேல போட்டிருந்த சட்டைக்கு கணக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஜும்மா பயானுக்கு போகும்போது கீழாடை ஒண்ணு உடுத்திருந்தாங்க, மேலாடை ஒண்ணு உடுத்திருந்தாங்க. ரெண்டும் புதுசா இருந்தது. ஜும்மா பயான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், அமீருல் முஃமினீன், நீங்களும் நானும் இந்த யுத்தத்தில் கலந்துகிட்டதுக்காக உங்களுக்கு ஒரு துண்டு கிடைச்சது, எனக்கு ஒரு துண்டு கிடைச்சது. ஆனா இப்ப நீங்க 2 துண்டு போட்டிருக்கீங்களே, கீழொன்று புதிதாக மேலொன்று புதுசா போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. கேட்டபோது கீழே இருந்த ஹஸரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவருக்கு கிடைத்தது போலவே எனக்கும் கிடைத்தது. எனக்கு கிடைத்ததை நான் என் தந்தைக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன், அதைத்தான் அவர் போட்டிருக்கிறார்னு சொன்னார். அரசியல்ல இந்த மாதிரியான பரிசுத்தத்தை நம்ம யார் விஷயத்துல பார்க்க முடியுது? ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவரை பத்தி இஸ்லாத்தினுடைய 5ஆம் கலீஃபா என்று பாராட்டப்படுகிற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1,32,00,000 கிலோமீட்டர்களை ஆட்சி செய்தவர். 1,32,00,000. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பத்தில் இருந்தார். அவர் 22,50,000 கிலோமீட்டர்களை ஆட்சி செஞ்சார். லட்சங்கள்ல அப்பவே அது பல நாடு. அதுக்கு பின்னாடி வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹிஜ்ரி 100 ஆட்சி செய்தவர் 1,32,00,000 கிலோமீட்டர்களுக்கு பரப்பளவில் பறந்திருக்கிற ஆட்சிக்கு சொந்தக்காரர். அவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே என்ன செய்தார்னு வரலாறு சொல்கிறது. பதவி ஏற்ற 2ஆம் நாளில் அலங்கரிக்கப்பட்ட குதிரை புட்டிய சாரட் வண்டி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார். ஆட்சி தலைவர்கள் போறதுக்குன்னு பழைய காலத்துல ஒரு தேர் மாதிரி சாரட் வண்டி வச்சிருப்பாங்களா இல்லையா? அவர் இது வேண்டாம், ஃபுஸ்தாத்தி கிஃபாயத்தி, என் கூடாரம் எனக்கு போதுமானது, தாபத்தி ஹைருன், என் வாகனமே எனக்கு போதும்ட்டார். அந்த வசதி வேணான்ட்டார். அதுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட சொல்லி, நீ போட்டிருக்கிற நகைகள் எல்லாம் உன் தகப்பனார் அவர் ஆட்சியாளரா இருந்தவர் உனக்கு கொடுத்தது, அந்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருந்தார். அந்த அம்மா ஒரு பேரரசனுடைய ஒரு சக்கரவர்த்தியினுடைய மகள், 2 பேரரசர்களுடைய சகோதரி. ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் கணவர் சொன்ன உடனே அவங்க போட்டிருந்த அத்தனை நகையும் திருப்பி கொடுத்தாருன்னு வருது. உலகத்துல ஆட்சியாளர்கள் பிறரை கவனிப்பதற்கு ஆள்களை நியமிப்பார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை கவனிப்பதற்கு ஆட்களை நியமிப்பாங்க. நீங்க விக்கிபீடியால போய் உமர் இப்னு அப்துல் அசீஸ்னு அடிச்சு அவருடைய வரலாறு படிங்க. அதுல ஒரு செய்தி இருக்கும். அதுல அவங்க சொல்றாங்க, ரூலர்ஸ் usually appoint people to watch over their subject. ஆட்சியாளர்கள் பிறரை கண்காணிப்பதற்காக ஆட்சியாளர்களை நியமிப்பாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு அதிகாரியை நியமிச்சாரு, என்ன கண்காணிச்சுடுவா, என்ன கண்காணி, நான் எங்கேயாவது தப்பு செய்யறேனான்னு கண்காணிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னை கண்காணிப்பதற்காக இந்த உலகத்தில் ஒரு அதிகாரியை நியமித்தவர் ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்படின்னு விக்கிபீடியா சொல்ற. அப்படி நடந்து கொள்கிற ஆட்சியாளர்கள் காலத்தாலும் பாராட்டப்படுவார்கள். டாக்டர் மன்மோகன் சிங் பத்தி நேற்றுக்கு அவர் 10:30 மணிக்கு இறந்திருக்காரு. 10:40க்கு செய்தி பார்க்கிறேன், பட்டுன்னு ஒரு அரசியல் தலைவர் அடிக்கிறாரு. யாரும் அவரை மதிக்காமல் இருக்க முடியாது. காரணம், அவர் கரைபடியாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவரை பத்தி இன்னொரு குணமும் சொல்றாரு, சிக்கலை உருவாக்காதவர். எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சபையில் இருந்தாலும் சிக்கலை உருவாக்காது. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி சிக்கல் பாருங்க, எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்குறாங்க. மக்கள் கஷ்டப்படுவதை குறித்து கவலைப்படாதவர்களாக, சிக்கலுக்கு மேல் சிக்கலை உருவாக்கி கொண்டிருப்பவர்களாகவே தலைமை பதவிக்கு வரும்போது எல்லாமே தப்பான மனிதர்கள் செய்யற வேலை அது. அது எந்த தலைமையா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன பள்ளிவாசல்னு உதாரணம் சொல்றேன், பள்ளிவாசல் தலைமையா இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு மேல எந்த தலைமை பொறுப்புக்கு வர்றதா இருந்தாலும், ஒரு மாநில அமைச்சரா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல பொறுப்புக்கு வர்றதா இருந்தாலும், தப்பான ஆள் வந்தான்னா கீழே இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தும்.
கஷ்டப்படுறத பத்தி கவலைப்பட மாட்டான். ஆனால் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, யார் அப்படி செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்குள் போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் அமீரின் ஏலி அம்ரல் முஸ்லிமீன சும்மலா யஜ்ஹது லஹும் வயன்ஸா இல்லா லம் யதுகுல் மஅஹுல் ஜன்னah. யாராவது ஒருத்தர் மக்களுக்கு தலைமை பொறுப்பேற்று அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி சீர்திருத்தி இருப்பார் என்றால் அவர்களோடு சேர்ந்தவர் சொர்க்கம் போவார். இல்லைன்னா அவர் போகிற இடம் வேறாக இருக்கும். இப்ப மக்கள் பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு நன்மை செய்யற காரியங்கள்ல இறங்கணும். குழப்பங்களை ஏற்படுத்தி சிரமங்களை உண்டாக்க கூடாது. டாக்டர் மன்மோகன் சிங்கை பத்தி ரெண்டாவது அவங்க சொல்றாங்க, அவரு ஒண்ணு கரைபிடியாத கருத்துக்கு சொந்தக்காரர். யோசிச்சு பாருங்க, ஏன் அவருடைய மரணத்திற்காக நாம் கவலைப்பட வேண்டும்? இன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டுல ஊழல் இல்லாத அரசியல்வாதியே கிடையாது. நம் நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் கோடீஸ்வரர்கள், பெரும் கோடீஸ்வரர். அதனாலதான் கோடீஸ்வரர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கு. இப்ப கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், அல்லது பதவி கவுன்சிலர் ஆனது உடனேயே கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனாலே கோடீஸ்வரன் ஆயிடுவான். எங்க எல்லாம் சம்பாதிக்கிறது வழி கண்டுபிடிச்சுக்கிறான். நம்ம ஊர்ல மற்ற பல ஊர்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சிமெண்ட் கொண்டு வந்து கூட்டிட்டா போதும், வார்டு கவுன்சிலர் ஓடி வந்துடுவான், நீ வீடு கட்ட போறியா, எனக்கு காசு கொடுங்க. அப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு மக்களை சுரண்டி ஊழலில் திளைத்து சொத்துக்களை சேர்த்துக் கொள்பவர்களாகத்தான் நாம பார்க்கிற எல்லா அரசியல்வாதியும் இருக்கான். எந்த வேலையும் லஞ்சம் கொடுக்காம நடக்கிறது இல்லை. ஒரு அம்மா விதவை பென்ஷன் வாங்குறதுக்காக அதிகாரி போய் பார்க்குது, விதவை பென்ஷன் வாங்குறதுக்காக. அந்த அம்மா கிட்ட நீ 3000 ரூபாய் கூட வாங்கி தரேன்னு கேட்கிறான், மனசாட்சி இல்லாம. இப்படித்தானே நம்ம ஆட்களை பார்க்கிறோம். 3000 ரூபாய்னா 3 மாசம் எதுவும் கிடைக்காது அந்த அம்மா. அப்ப இப்படிப்பட்ட சூழலில் அவர் கரைபிடியாத கரத்திற்கு சொந்தக்காரராக பிரதமர் இருந்தார் என்கிற வார்த்தை இருக்கிறது. அது நிச்சயமாக நாம பெருமைப்படுகிற வார்த்தை. இப்படி எல்லாம் ஆளுகை இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்படுற வார்த்தை. மன்மோகன் கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார், சிக்கல்களை ஏற்படுத்தாதவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி இதுவும் கவனத்தில் இருக்கு. நாம இருக்கிற இடத்துல பாக்கியமா இருக்கணும்னு நாம எல்லாரும் நினைக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வோம், நான் இருக்கும் இடத்தை எல்லாம் அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கியிருக்கு. நம்ம எல்லாரும் ஆசைப்படணும், நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் பாக்கியமா இருக்கு. ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீடு பாக்கியமா இருக்கணும், ஒரு மஜ்லிஸுக்கு போனா அந்த மஜ்லிஸ் பாக்கியமா இருக்கணும், ஒரு கூட்டத்துக்கு போனா அந்த கூட்டம் பாக்கியமா இருக்கணும். நாம் போனா அந்த இடம் கெட்டு போயிடக்கூடாது, நாம் போனா அங்க சிக்கல்கள் உருவாகிவிடக்கூடாது என்று நாம் நினைக்க வேண்டும். டாக்டர் மன்மோகன் சிங்கை பற்றி அவருடைய உற்ற நண்பர்கள் சொல்றாங்க, அவர் எங்கேயும் யாருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தாதவராக இருந்தார், யாருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தாதவராக இருந்தார், யாருக்கும் அவர் மனசறிந்து தீங்கு செய்யாதவராகவும் இருந்தார் என்று அவரை பற்றி சொல்லுகிறார். எனவே இதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது யார் காசு ஆசை இருக்கலாம், காசு ஆசை தப்பு கிடையாது. நான் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும், அதை வச்சு நல்ல வேலை செய்யணும், நம்மளை வச்சு 10 குடும்பம் வாழணும் அப்படிங்கிற சிந்தனை வருமானால் காசு சம்பாதிப்பது இபாதத்து தான். காசு சம்பாதிப்பது ஒரு இபாதத்து. நம்மளை வச்சு ஒரு 10 குடும்பத்துக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னு நினைச்சு நாம வளர்ந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு மட்டுமல்ல அந்த குடும்பத்துக்கும் பொறுப்பாளராக இருக்கோம்னு அர்த்தம். ஆனா காசு ஆசைப்பட்டு வாழ்றான் பாருங்க, காசு பேயா வாழ்றான் பாருங்க. அவனை குறித்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஈஸா அப்துத் தீனார், தீனார்களின் அடிமைகள் நாசமடைந்து விட்டார்கள். அப்துல் தராஹிம், திர்ஹம்களுடைய அடிமைகள் நாசமடைந்து விட்டார்கள். அப்துல் ஹமீசா, ஹமீசானா கருப்பு சட்டை, அதாவது போட்டுக்கிற துணியில பெருமை அடைகிறவங்க, இந்த துணிகளின் மீது அடிமையாக இருப்பவர்கள் அவர்கள் நாசமடைந்து விட்டார்கள். இன்னும் கிடைச்சா எவ்வளவு கிடைச்சாலும் கிடைச்சா நல்லதுன்னு நினைப்பாங்க. வயலம் யோத்த சகித்த, கிடைக்கலன்னா அவர்கள் கோபப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஇஸ வன்தகஸ, அவன் துர்பாக்கியவாதியாகட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் துர்பாக்கியவாதியாகட்டும்,
அவன் சறுக்கி விழட்டும், அவன் சறுக்கி விழட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றான். யாரு காசாசிலேயே இருக்கானோ அவன் 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 துர்பாக்கியசாலியாகட்டும், அவன் சறுக்கி விழட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், வைதா ஷீக ஃபலன் தகஸ, அவனுக்கு முள் தைத்து விட்டால் அதை எடுத்து விட ஆள் இல்லாமல் போகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பு வாசகங்கள்ல ரொம்ப நம்ம மனசை பயப்படுத்துற ஒரு வாசகம். சொல்றாங்க, எவன் காசு பிராந்தா இருக்கானோ, நம்ம ஊர்ல சொல்லுமா காசு பைத்தியமா இருக்கானோ, அவனுக்கு என்ன நிலைமை ஏற்படட்டும், அவன் சறுக்கி விழட்டும், அவன் சறுக்கி விடட்டும், அவன் காலில் முள் தைத்தால் அதை எடுத்து விட ஆள் இல்லாமல் போகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே இருக்கு. அதனாலே காசாசை, இன்னைக்கு அரசியலுக்கு போறவங்க யாரா இருந்தாலும் அப்படித்தானுங்க இருக்க. அவனுடைய முதல் இலக்கு காசாசையாக இருக்கு. அப்படி காசாசை பிடித்தவர்கள் நிறைந்திருக்கிற அரசியல் சூழ்நிலையிலே டாக்டர் மன்மோகன் சிங் காசாசை இல்லாதவராக இருந்தார் என்பது நமக்கெல்லாம் நிம்மதி அளிக்கிற ஒரு செய்தி, நமக்கு பாடமும் கூட. யார் அப்படி இருக்கிறார்களோ அவர்கள் பாராட்ட பெறுவார்கள். காசு நமக்கு வேணும், நிறைய சம்பாதிக்கலாம். நாம வசதியா இருக்கும் போது நம்மால பலருக்கு வசதி கிடைக்கும் அப்படின்னு நாம சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதிக்கிற போது அது நமக்கு நன்மையை தரும், நம்மை பின்னாலே உயர்ந்தவர்களாக ஆக்கும். அதே நேரத்துல வெறும் ஆசையில காசு திரட்டுகிற, வெறும் வெற்று ஆசையில இருந்த அப்து தீனார்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல தீனார்களின் அடிமையாக, அப்து தராஹிமாக, திர்ஹம்களுடைய அடிமையாக இருந்தால் இப்படித்தான் ஆவார். அப்படி இல்லாமல் இருக்கிற காலத்தில் அவர்கள் உயர்ந்தார்கள். அதனாலே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று இறந்து போயிருக்கிறார். அவருடைய இறப்பு செய்தி நமக்கு தருகிற பாடம் 2. 1, படிச்சா உயரலாம். நாம இருக்கிற நிலையிலிருந்து எதை படிக்கணுமோ அதை படிச்சா இருக்கிற நிலையில மேல போகலாம். யாருக்கும் படிப்புக்கு எல்லை கிடையாது, முடிஞ்சு போயிருச்சுன்னு கிடையாது. படிப்புங்கிறது பள்ளிக்கூடத்தோட அல்லது கல்லூரியோட முடிஞ்சு போயிருச்சுன்னு கிடையாது. அதுக்கு மேலையும் நாம படிக்க முடியும், படிச்சா உயரலாம். 2வது, பண்போடு நடந்து கொண்டால் நாம காலத்தாலும் நிலைக்கலாம், மரணத்திற்கு பிறகும் பாராட்டு பெறலாம் என்கிற 2 பாடங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடமிருந்து கிடைக்கிறது. அல்லாஹ் நம்முடைய நாட்டுக்கு நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்றைய மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்திலிருந்து 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த பொறுப்பான, மக்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தந்தருள்வானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். அதே நேரத்தில் நம்மை வளர்த்து கொள்வதற்கு, நம் சமூகம் உயர்வதற்கு அல்லாஹ் என்ன பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பாடங்களை பெற்றுக்கொண்டு அதற்காக அந்த அடிப்படையில் உழைத்து சிறக்கிற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.